Question number 19. Purna has one house property at Bangalore. Or property Bangalore irukku. She stays with her family in the house, self-occupied property. The rent of a similar property in the neighborhood 25,000 rupees per month. Monthly rent 25,000, market rent, fair rent. Municipal valuation is 2,80,000 rupees per annum. Municipal valuation கொடுத்தாச்சு. Municipal taxes paid, net annual value கண்டுபிடிக்கிறதுக்கு. The house construction began on April 2019. So 1419 அப்புறம் with a loan of 20 lakhs taken. Municipal taxes 20 lakhs taken. Interest காக கொடுக்குறாங்க 9%, 9,218, 1,80,000 rupees per annum. On 1/4/2019. Okay. Loan taken. House construction began on 2019. 1/4/2019 la வாங்கியிருக்காங்க. The construction was completed on 30/11/2021. So இப்போ pre-construction period அப்படின்றது 31st March 2021 வரும். ஸோ எக்ஸாக்டாக 19/20/2021 2 இயர்ஸுக்கு இருக்குது. 24 months 2 இயர்ஸுக்கு இயர்லி 1,80,000 மந்த்லி. இயர்லி 9% per annum 360 டோட்டலாக 2 வருஷத்துக்கு சேர்த்து. ஸோ the accumulated interest up to 31st 360 அவனே கொடுத்துட்டான். On 31st March 2026, Purna has paid 2,40,000 rupees, which include 180 as interest. 180 as interest அப்போ 60,000 principal she paid back. 31st Marchல தான் பே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர்லாம் it will be qualified for deduction under section ADC. There was no principal repayment prior to this date. No principal repayment. Had there been a principal repayment, had she done any prior payment of principal repayment, we should also include that as well. Compute income from house property 2026-27 நம்ம பார்க்குறோம். சரி, ஒரே ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தான் பெங்களூரில், அதுவும் செல்ஃப் ஆக்குபைடு. ஃபேர் அண்ட் செல்ஃப் ஆக்குபைடா? செல்ஃப் ஆக்குபைடுக்கு why do they have to give all these things? The rent of a similar property 25,000 rupees per municipal valuation, municipal taxes paid. Self occupied property, we don't need these things just to confuse us. Okay, self occupied annual value, self occupied property ரெண்டே வரல, நெல். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் மேக்ஸிமம் 2 lakhs தான் கிளைம் பண்ண முடியும். But how much did she pay doesn't really matter. Self occupied property ki maximum 2 lakhs. She's paying how much? 20 lakhs loan, 9% na 1.8 lakhs na she's paying every year. But அந்த pre-construction period calculation பண்ணோம் அப்படின்னு சொன்னால் it goes beyond that. So look here, pre-construction periodல 24 months இருக்கு இல்லையா, அந்த 24 monthsக்கு ஆக்சுவலாக 2 years 360 72,000, 180 plus 250 தான் ஆக்சுவலாக she's paying for the current year. 250 she's paying, but 252 அவள் பே பண்ணாலுமே அவளுக்கு 2 lakhs ரிடக்ஷனாக கிடைக்கும். ஸோ செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி லாஸ் ஃப்ரம் த செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி -2 lakhs வரும், அவ்வளோதான். ஸோ there was no principal repayment. So answer is -2 lakhs. முடிஞ்சிச்சிங்கவே. பட் நம்ம இதில் என்ன க்ரக்ஸ் அப்படின்னா, இந்த 1/4/2019 இந்த 30th 2021 இருந்தாலும் அதில் 31st Marchனு கன்சிடர் பண்ணி இஃப் கம்ப்ளீஷன் இஸ் அப்ளை நோட் 1, அது 2 years மந்த்லி இயர்லி 1,80,000 பே பண்ணுறாங்க. அப்போ 2 yearsக்கு 3,60,000, அது 5 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டாக பிரித்தா 72,000 வருது. சப்போஸ் இந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் மேட்ரே இல்லை அப்படின்னு சொன்னால் 1,80,000 தான் டிடக்ஷன் ஆன்சரே மாறும். பட் இந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் இருக்கிறதால 72,000 வருது. அந்த 72,000 இந்த 180 கூட ஆட் பண்ணால் 252 வருது. பட் மேக்ஸிமம் அலோவபிள் டிடக்ஷன் 2 lakhs தான் செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி. அதுதான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸோ ஆன்சர் -2 lakhs. இப்போ ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இங்கே 1/4 ஸ்டார்ட் ஆகிருக்கு, அது நம்ம பார்க்கணும். பட் இது மேட்ரே கிடையாது, இது எது பைஃபர்கேட் நம்ம பண்ண போகிறதில்ல. அதுக்கு இங்கே 19 + 2 இருக்கா 2 years அப்படின்னு போட போகிறோம், அவ்வளோதான்.
2021 மைனஸ் 2019 கால்குலேஷன் வச்சு தட்டினாலே 2 இயர்ஸ் தெரியும். இல்லைனா 19, 20, 20, 21 அப்படி கூட போட்டுக்கலாம். 2019, 20, 22 2 இயர்ஸ் இதான் மேட்ரு. ஸோ ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் பெய்ட் அப் டு த டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆர் அப் டு த டேட் ஆஃப் ரீபேமெண்ட் விச் எவர் இஸ் earlier is called as pre-construction. Principal repayment is qualified deduction ADC, பட் இப்போ பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இயரில் குவாலிஃபை ஆகும். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.